கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. உங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை அவர் கொடுப்பாராக. நான் உங்களுக்காக வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். மேய்ப்பனின் குணதிசயத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு கண்மலையும் மேய்ப்பனுமாய் இருக்கிறார். இந்த வசனத்தின் மூல பதத்தை நாம் வாசிக்கும் போது இந்த வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: இஸ்ரவேலின் பாறையே ஆயராய் இருந்தார். யோசேப்புக்கு ஆண்டவரே கண்மலையும் மேய்ப்பனுமாய் இருந்தார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தியுடையவனாய் காணப்பட்டான். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீருற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. யோசேப்போடு கண்மலையும் மேய்ப்பனுமானவர் அவரோடு கூட இருந்தார். அவன் செய்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வாக்கிய பண்ணினார். இந்த யோசேப்புக்கு அவன் தகப்பனாகிய யாக்கோபு பல வர்ண அங்கியை உடுத்தி அழகு பார்த்தான். அப்படி அழகு பார்த்த போது யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை பகைத்து அந்த பல வர்ண அங்கியை உரித்து அவனை குழியில் போட்டு அவனை எகிப்திலே அடிமையாக விற்று போட்டார்கள். அவன் அடிமையாக விற்று போட்ட போதிலும் கூட மேய்ப்பனும் கண்மலையும் ஆனவர் யோசேப்போடே கூட இருந்தார். யோசேப்பு பல வர்ண அங்கியை இழந்தான். அவனுக்கு ஒரு அடிமையின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அடிமையா இருந்த அந்த போத்திபார் வீட்டிலே அவன் உண்மையாய் வேலை செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது போத்திபாரின் மனைவி யோசேப்பின் இடத்திலே தவறு செய்யும்படிக்கு தூண்டினாள். அப்பொழுது யோசேப்பு இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு என் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி இந்த யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி அவன் ஓடினான். அப்படி ஓடிய போது அந்த போத்திபாரின் மனைவி யோசேப்பை குற்றப்படுத்தினாள். இப்படி குற்றப்படுத்தினபடினால யோசேப்பு இப்போ சிறைச்சாலைக்குள்ள போயிட்டான். யோசேப்பு பலவர்ண அங்கியை இழந்தான். அவனுக்கு அடிமை வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது யோசேப்புக்கு கைதி வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அவன் சிறைச்சாலையிலே இருந்தான். அவன் சிறைச்சாலையிலே இருந்த போதிலும் கூட மேய்ப்பனும் கண்மலையும் ஆனவர் அவனோடு கூட இருந்தார். நாள் ஒன்று வந்தது, நேரம் ஒன்று வந்தது. கர்த்தர் யோசேப்புக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுத்தார். யோசேப்பு பலவர்ண அங்கியை இழந்தான். அவனுக்கு அடிமை வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு கைதியின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. நாள் ஒன்று வந்தது, நேரம் ஒன்று வந்தது. கர்த்தர் அவனுக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுத்து அவனை ஆண்டவர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். கர்த்தரே யோசேப்புக்கு மேய்ப்பனும் கண்மலையும் ஆனவராய் கூட இருந்து யோசேப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்து அநேகருக்கு அவனை ஆசீர்வாதமான பாத்திரமாய் ஆண்டவர் பயன்படுத்தினார். அநேகருக்கு கொடுக்கிற கரமாய் யோசேப்பின் கரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான். யோசேப்போடே மேய்ப்பனும் கண்மலையும் ஆனவர் அவன் கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அதே மேய்ப்பனும் கண்மலையும் ஆனவர் உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.